நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 5-10-2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் தேதி, அக்டோபர் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 9:30 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30, யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 4:33 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று இரவு 9:06 வரை சுவாதி, பின்பு விசாகம். யோகம் இன்று காலை 6:01 வரை சித்த யோகம், பின்பு இரவு 9:06 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:06 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. மேஷம் ராசி நேயர்கள். இந்த ஆரோக்கிய நிலை சீராக இருக்க கொடுங்க. ஏதாவது ஒரு நினைவில் மனம் சென்று கொண்டிருக்கும். தெய்வ சன்னதியில் அமைதி தேடுவது சிறப்பு. பயண ஆர்வமும் சூழ்நிலை மாற்றத்தையும் விரும்புவீர்கள். என்று வாடிக்கையாளரிடம் கவனமாக பேசுவது நல்லது. வியாபார விருத்திக்கு நண்பர்கள் உதவியாக இருக்க கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது. சக ஊழியர்கள் பேச்சு கேட்டு நடப்பதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். எதிலும் உங்களுக்கு நன்மை உண்டாக கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கைக்கூடி வெற்றியை கொடுக்கும். என்று பெண்கள் யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். தேவையானவற்றை பெற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பெண்கள் பிரச்சனைகளை தீர்த்து நிம்மதியாக வாழ்க்கை வாழ்வீர்கள். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. தேவையில்லாத குழப்பத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நன்மையாக நடக்கும், பார்த்து கொள்ளலாம். என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டென்று செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பொறுமையும் அமைதியும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களால் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று கோபப்படாமல் பேசுவது ரொம்ப நல்லது. தெய்வ சன்னதியில் அமைதி தேடிக்கொள்வது நல்லது. விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த சுகபோக வாழ்க்கை அமைதிவிட்டு கொடுங்க. வியாபார விருத்தி உண்டாகக்கூடும். என்று உங்களுக்கு பயண சுகம் தேடி வரக்கூடும். சூழ்நிலைகளை நீங்கள் சிறப்பாக அமைத்து கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். பரணி. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். முக்கிய முடிவில் மிகவும் தெளிவாக எடுப்பீர்கள். வீட்டு தேவைகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். என்று நீங்கள் மாற்றங்களை உணரக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். கிருத்திகை. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகுங்க. சொன்ன வேலையை கணக்கச்சிதமாக செய்து கொடுப்பீர்கள். எல்லோரையும் நம்பிக்கையும் கண்டிப்பாக பெறுவீர்கள். பேச்சை கட்டுப்படுத்தி பொறுமையாக பேசுவது நல்லது. உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. சிறப்பான வாழ்க்கையும் கிடைக்கப்பெறும். இந்த நாள் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியும். ரிஷபம் ராசினியர்கள் என்ற காரியங்களை நீங்கள் கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நிம்மதியற்ற தன்மையால் மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகரிக்குங்க. சிலருக்கு பண இழப்புகள் ஏற்பட்டு பெண்ணும் சரியாகும். கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. சண்டை சச்சரவுகளில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். கண்டிப்பாக சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. என்று எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலுடன் செய்து முடிப்பீர்கள். அதிக நன்மை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது பற்றி சிந்தனை அதிகரிக்கக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவது நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. குடும்பத்தில் நல்ல பெயர் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. இல்லத்தில் சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக வெளிப்படும். என்று நீங்கள்
மகத்துவமான செயல்களை செய்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்கள், இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். தெய்வீக சிந்தனையை அதிகப்படுத்துவீர்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்கக்கூடும். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் வெற்றி இருக்கும். எதிலும் அவசரப்பட்டு நேரம் செலவிட வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை ரிஷபராசினியர்களுக்கு சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. முன்கோபங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். கல்வியில் தடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். ஆன்மீக நிகழ்ச்சிகள் கூட பங்கு கொள்வீர்கள். நிம்மதியற்ற வாழ்க்கை இருந்தாலும் கண்டிப்பாக மாறிவிட கொடுங்க. இன்று கூடுமானவரை பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். பின்னர் சரியாகும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்லுங்கள், அது போதும். ரோகிணி, சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாக கொடுங்க. கோபத்தை மட்டும் இன்று நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். சந்தோஷம் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். பார்த்து பக்குவமாகத்தான் எதையும் செய்ய வேண்டியிருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையாக செய்துவிட வேண்டும். துணிச்சுடன் சில பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுங்கள். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதத்தில் நடக்கக்கூடும். மிருக சிரிஷம். என்று திறமையால் கண்டிப்பாக வென்று விடுவீர்கள். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. துணிச்சலுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி நல்ல முடிவு காண்பீர்கள். என்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்பட கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல பெயர் வாங்கக்கூடிய சூழலும் வெளிப்பட கொடுங்க. என்று உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள், இன்று நீங்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். தனவரவு கண்டிப்பாக இருக்கின்றது. இருக்கும் தனவரவை சேமிப்பாக மாற்ற வேண்டும். நல்ல நண்பர்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். சுகமான இனிய பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பெயரும் புகழும் கண்டிப்பாக கூடிவிடுங்க. சொந்த வீடு கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். என்று அரசு துறையிலிருந்து சலுகைகளை பெற குறுக்கு வழிகளை தேட வேண்டாம். நேர் வழியிலே எதையும் சாதித்துக் கொள்ள முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். செய்தொழில் ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கண்டிப்பாக குறையுங்க. இன்று தொழிலை விரிவாக்கம் செய்து தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீர்கள். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். தைரியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். நல்லதொரு புரிதல் உணர்வை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பெண்கள் இன்று சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை லாபகமாக கையாளுவீர்கள். பெண்களுக்கு இன்று விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். காதலில் மட்டும் குழப்பம் அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். மகிழ்ச்சியுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். மாணவருக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்து விட கொடுங்க. கல்வியில் மிகுந்த நாட்டம் ஏற்பட கொடுங்க. விளையாட்டுத் துறையில் கூட கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தொழில் ரீதியாக எடுத்த முயற்சியில் கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இனிய பயணிகள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பெயரும் புகழும் கண்டிப்பாக கூடிவிடும். சொந்த வீடு வாங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. இன்று அரசாங்க பணியில் கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடும். சில இடங்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள், அது போதுங்க. திருவாதிரை, போட்டி பொறாமைகளிலிருந்து விடுபடுவீர்கள். மன அழுத்தம் விலகி செல்லக்கூடும். செய்யும் செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மற்றவர் சொல்கின்ற விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியமும் அவசரமும் காட்ட வேண்டாம். எல்லா வகையிலும் நன்மை நடக்குங்க. என்று உங்களுக்கு
தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. புனர்பூசம் என்று முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஓய்வாக காணப்படுங்கள். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். நேர் வழியில் எதையும் செய்ய பாருங்கள். கெட்ட சகவாசனை தயவு செய்து விட்டு விடுங்கள். நண்பர்களை கொஞ்சம் பார்த்து எதையும் செய்து கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல நண்பர்கள் இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை இல்லை. கெட்ட சகவாசம் வேண்டாம். வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுந்து பெண்ணு சரியாக கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கட்டும். கடகம் ராசினியர்கள் இன்று சின்ன சின்ன நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். இன்பம் எது துன்பம் எது என்று கலந்து பிரித்து பார்த்து ஆலோசனை செய்து எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். கடகம் ராசினியர்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளும் குறைபாடுகளும் இருந்தாலும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சாதிக்கக்கூடிய மனப்பான்மையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெருக்கடியான சூழலில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் சீர் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். தனவரவு கண்டிப்பாக கூடிவிடுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நல்லபடியாக பார்த்துக் கொள்ளுங்கள். பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். என்று காரியங்கள் பயணங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். வாய்வு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் எழக்கூடும். அஜீர்ணம் ஏற்படக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். வழக்கு விவகாரங்களில் நிதானமாகவும் விட்டு கொடுத்தும் நடந்து கொண்டு செல்வது நல்லது. வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். இருந்தாலும் வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபார சிக்கலில் இருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். கடன் பிரச்சனைகளிலிருந்தும் கண்டிப்பாக விடுபடுவீர்கள். கூடுதல் நேரம் எதிலும் இன்று நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். சகோதர சகோதரிகள் சட்டென்று உங்களுக்கு உதவியாக இருக்க கொடுங்க. சில நேரங்களில் எடுத்தறிந்து பேசிவிடக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களின் ரகசியங்களை மட்டும் எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். புத்தி தெளிவு ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் என்று இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முழு முயற்சிகள் மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக கோபப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி நடை போடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். அது மட்டுமில்லை, பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை ஏற்பட கொடுங்க. சட்டென்று வரக்கூடிய கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் மீது அளவற்ற பாசம் காட்டுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நடைப்பயிற்சி மேற்கொள்ள பாருங்கள். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்குங்க. நிதானமாக விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்குங்க. பூசம் தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. கூடுதல் லாபம் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். உங்கள் ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்வது நல்லது. மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள், அது போதும். ஆயில்யம் என்ற விட்ட குறை தொட்ட குறையை சரி செய்து விடுவீர்கள். விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வர கொடுங்க. கொடுத்த பாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். முடிவுகளில் லாபகமாக எடுப்பீர்கள். இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. பொருள் இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடியில் ஒரு பக்கம் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். பொருள் இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. சந்தேக உணர்வு பயம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். வியாபார பயணங்கள் எதிர்பார்த்த நல்ல பலனை கொடுக்கும். வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. கூடுதல் உறவுகளால் இன்று செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். பிடிக்காத உறவுகளை சந்திப்பதினால் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. இன்று மன மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடும். யோகா பிராயணமும் போன்றவற்றை செய்து உடல் நலத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மன வளத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் திறமசாலிகளை தங்கள் அருகில் வைத்துக் கொள்வது நல்லது. என்ற காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. பெரும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. என்று உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு செல்லும். தனவரவு சீராக இருக்கக்கூடும். நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். குழப்பங்களை மட்டும் சரி கட்டி விடுங்கள், அது போதுங்க. வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். சிம்ம ராசினியர்கள் சொந்த பந்தங்களை அனுசரித்து செல்வது நல்லது.
சில உறவுகளிடம் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசி குழப்பமடையாதீர்கள். கோபப்படாதீர்கள். எல்லாம் நன்மையாக நடக்கும். பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். என்று பெண்கள் நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி நடை போடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று கலந்து பேச வேண்டும். நீங்களாகவே முடிவுக்கு வர வேண்டாம். மாணவ கண்மணிகள் படிப்பது ஒன்று தவிர வேறு எதிலும் அக்கறை செல்லக்கூடாது. விடுமுறை விட்டாலும் கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். பாடங்களை படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். சிறு வயது முதலே நிதி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை நன்கு கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இந்த நாள் உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பொருள் இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சந்தேக உணர்வு, பய உணர்வு கொஞ்சம் அதிகரிக்குங்க. விட்ட குறை, தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியும். பலமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். வியாபார பயணங்களில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதிர்பார்த்த பண வருமானம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூரம். என்று அளவற்ற செல்வத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காசு பணம் கையில் புழங்க கொடுங்க. பிள்ளைகளுடன் கொஞ்சம் பேசி மகிழ்வீர்கள். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழும் கூடிவிடுங்க. காரியத்தில் முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். விட்ட குறை, தொட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். யோகா போன்ற விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் ஈடுபடுத்தி உடலை வலிமைப்படுத்திக் கொள்வது நல்லது. உத்திரம். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பொருள் இழப்பை தவிர்க்க எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். விட்ட குறை, தொட்ட குறை ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். அடுத்தபடி உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுங்கள். முன்கோபத்தை முற்றிலும் ஒழிக்க பாருங்கள். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு பஞ்சாயத்துகள் பண்ண வேண்டாம். உடல் வளத்தை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். அதற்கு நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும். என்று உங்களுக்கு உள்ளம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று அனைவரிடமும் நீங்கள் யதார்த்தமாக பழகுவீர்கள். தனவரவை சீராக அதிகரித்துக் கொண்டிருப்பீர்கள். பெற்றோர்களால் உங்களுக்கு நன்மை பலம் ஏற்படக்கூடும். ஆராய்ச்சி மனப்பான்மையுடனும் செயல்படுவீர்கள். கடல் கடந்த விவகாரங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று உங்களின் தெய்வ பலத்தால் சோர்வடையாமல் பணியாற்றுவீர்கள். மற்றபடி எவருக்கும் உங்கள் பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம். மேலும் அவசியமான பயணங்களை மேற்கொள்வது நல்லது. புதிய நண்பர்களை ஓரளவுக்கு மேல் நீங்கள் நம்ப வேண்டாம். எதிர்பாலினத்தாரால் லாபம் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடும். என்று பண வரவு சீராக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். தெய்வீக சிந்தனையை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாட்டினையும் இன்றி மேற்கொள்வீர்கள். என்று வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்க வைக்குங்க. மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். காதலை பொறுத்தவரைங்க சின்ன சின்ன குழப்பமும் சிரமமும் வந்து செல்லும். காதலை மட்டும் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது. என்று பெண்கள் உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். வாய்வை ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். சிறிய அளவில் நடைபயிற்சியை மேற்கொள்ளுங்கள். என்று பெண்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்பட்டு விடுங்க. என்று மாணவர்கள் நல்ல காரியங்களில் ஈடுபட்டு நல்ல பெயரை எடுப்பீர்கள். நன்கு படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கோங்கும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று உங்களுக்கு எதிலும் வேகம் கூடிவிடுங்க. தன வரவும் சீராக இருக்கக்கூடும். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. தேவையில்லாத விஷயங்களில் நாட்டம் கொள்ளாதீர்கள். பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு நல்ல முடிவை கொடுக்கும். ஆராய்ச்சி மனப்பான்மையுடன் இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். கடந்த கால விவகாரங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. உங்களின் தெய்வ பலத்தால் சோர்வடையாமல் பணியாற்றுவீர்கள். என்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகி நிம்மதி ஏற்படக்கூடும். மற்றபடி பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. சாதிக்கக்கூடிய வல்லமை கண்டிப்பாக உருவாகும். முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விட முடியும். அஸ்தம். என்ற வியாபார நோக்கத்துடன் இன்று எல்லோரிடமும் பழகுவீர்கள். இனிய பயணங்களை மேற்கொண்டு மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள்.
சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தெய்வீக பலம் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சோர்வடையாமல் இன்று நீங்கள் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். பஞ்சாயத்துகள் உங்களுக்கு நல்ல முடிவை கொடுக்கக்கூடும். இன்று உங்களுக்கு புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். யாரையும் நம்பி எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. சித்திரை இன்று ஓய்வில்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். தனவரவை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. பஞ்சாயத்துகள் கூட நல்ல முடிவை கொடுக்கும். பெற்றோர்களால் நன்மையும் பல பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு தெய்வீக நம்பிக்கை ஏற்படக்கூடும். சோர்வடையாமல் இன்று நீங்கள் எதிலும் ஈடுபடுங்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். கடல் கடந்த விவகாரங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள் இன்றைய தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சகோதரர்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். பிறருக்கு உதவக்கூடிய தியாக மனப்பான்மையுடனும் செயல்படுவீர்கள். நம்பிக்கையை மட்டும் நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டாம். வாழ்க்கையில் நல்லது கெட்டதுகளை சிறப்பான முறையில் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். இருந்தாலும் நீங்கள் தரம் பிரித்து பார்த்தது எதிலும் செயல்படுவது நல்லது. அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது. பொது காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனமகிழும் சூழல் ஏற்படக்கூடும். சமுதாயத்தில் உயர்ந்தவருடன் இணக்கமாக பழகுவீர்கள். சிலருக்கு ரியல் எஸ்டேட் துறைகள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடும். கமிஷன் துறைகள் மூலம் கூட லாபம் ஏற்படக்கூடும். தொழில் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. நல்ல திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. நேர்மையை வெளிப்படுத்தி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய சாதனைகளை கண்டிப்பாக படைக்க முடியும் என்று எல்லா தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். தொழிலில் லாபம் சீராக வந்து கொண்டிருக்கும். இன்று உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மற்றற்ற மகிழில் மகிழ்ச்சியும் இன்று ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. பெண்கள் இன்று மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிப்பீர்கள். இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவில் தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். முக்கிய முடிவில் தெளிவாக எடுப்பீர்கள். தடைகளை உடைத்திருந்து கல்வியில் ஜெயிப்பீர்கள். கல்வியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரிக்கட்டி விடுவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கருண் நீல நிறத்தில் ஆடி அணி வேண்டும். கருண் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சகோதரர்களால் உங்களுக்கு லாபம் ஏற்பட கொடுங்க. பிறருக்கு உதவிகள் செய்யக்கூடிய மனமகிழக்கூடிய செய்திகளும் வரக்கூடுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பொது காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ரியல் எஸ்டேட் துறைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆதாயம் உங்களுக்கு சீராக வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கூடும். முழு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சமுதாய பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிப்பீர்கள். என்று உங்களுக்கு தொழில் வியாபாரம் அபாரமாகவே நடைபெற கொடுங்க. ஸ்வாதி என்று திறமைகளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். எல்லா துறைகளிலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். என்று மன மகிழ்ச்சி அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம் தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயரக்கூடும். எச்சரிக்கையுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். அன்றாட வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வரக்கூடுங்க. மனம் கொஞ்சம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும். பொது காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. சுகமான நித்திரை ஏற்படக்கூடும். பொறுப்புகளை சிறப்பான முறையில் ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் உங்கள் வாழ்க்கையை நடத்த முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நெருக்கடியில் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். நேரம் காலம் பார்க்காமல் கண்டிப்பாக உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வியாபாரம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் மூலமாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். லாபத்தை சீரான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். தங்கள் புதிய சாதனையால் வீட்டில் தங்கள் மதிப்பு உயரக்கூடுங்க. நட்பு வட்டத்தை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். புதியதாக வீடு கட்டி குடிபோகக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். வீடு கட்டும் முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவி நெருக்கம் உண்டாக கொடுங்க. என்று வாக்குவாதங்களை மட்டும் தவிர்ப்பது நல்லது. உறவுகளுடன் பேசும் பொழுதும் நிதானத்தை கடைபிடிப்பது மிக நல்லது. பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். மற்றவர் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும்.
நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அனைவரின் மீது அன்பை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். இன்று உங்களுடைய மனம் சந்தோஷம் அடையும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் குழப்பம் அடைய வேண்டாம். குழப்பமான வேலைகளை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். பெண்கள் முன்பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு கருத்துக்களும் பரிமாற வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். பெண்கள் தயவு செய்து எதிலும் அவசரப்பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். என்ன முடிவு எடுத்தாலும் இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். கோபமான பேச்சுக்கள் வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை செய்து மகிழ்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கொடுங்க. தைரியம் மேலோங்கி விடக்கூடும். மாணவர்கள் என்று எதையும் கொண்டாடி மகிழ்வீர்கள். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற வேண்டியிருக்கும். வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. வீட்டில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து விட கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய வல்லமை என்று நீங்கள் பெறுவீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. நிதானத்தை கடைபிடித்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. இன்பமும் துன்பமும் கலந்து காணப்படக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம் என்ற இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொண்டால் முன்னேற்றம் இருக்குங்க. அக்கறையுடன் இன்று எல்லா ஒரு பணிகளிலும் ஈடுபடுவீர்கள். புதிய சாதனை கண்டிப்பாக பிறக்கக்கூடும். வீட்டு தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தியாகக்கூடும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். கேட்டை பிள்ளைகளின் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்க கொடுங்க. சிரமங்களை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு சிறப்பாக செல்லும். லாபத்திற்கெல்லாம் குறைவிருக்காது. என்ன ஒன்று, அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று உங்களுக்கு காதல் உணர்வு தலை தூக்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்ற அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் ஆதாயம் ஏற்படக்கூடும். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நாளாக சொல்ல முடியுங்க. குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். மற்றபடி முக்கிய பிரச்சனைகளில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். யாருக்கும் நீங்க கருத்துக்கள் ஏதும் பரிமாற வேண்டாம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது கூட நல்லது. கலைத்துறையினர் உழைப்புக்கேற்ற நல்ல பலனை அடைய கொடுங்க. உழைப்பு மட்டுமே நன்மையை கொடுக்கும் என்ற ரீதியில் நீங்க பணியாற்ற வேண்டும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். திருப்தியான வாழ்க்கை என்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கை எதிலும் உங்களுக்கு கண்டிப்பாக கூடிவிடுங்க. மனோதைரியம் கண்டிப்பாக ஏற்பட்டு விடுங்க. தொழிலில் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தியாக கூடும். புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கக்கூடும். அதிர்ஷ்டமான நல்ல நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. இன்று மன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழம் இருக்கின்றது. நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் செயல்படுங்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மன வலிமையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லா இடங்களிலும் உங்களுக்கு சிறப்புகள் உண்டாகக்கூடும். ஒரு நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். இன்று பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். என்று பெண்களுக்கு அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். கையிலும் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். தனுசு ராசினியர்களுக்கு காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. என்று மாணவர்கள் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மாணவர்கள் தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். தங்கு தடையின்றி தனது பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பொதுநல வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் உணர்வு தலை தூக்கும். காதலும் கை கொடுக்கும். அதிர்ஷ்டகரமான நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க.
மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. சமூக பொறுப்புகளை இன்று நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். புதிய முயற்சிகளை மட்டும் தவிர்க்க வேண்டும். கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல உழைப்பு வெளிப்பட கொடுங்க. அதற்கேற்ற நல்ல பலனும் கண்டிப்பாக அடைந்துவிட கொடுங்க. போராட்டம் எதிலும் இனிமை காணும் நாளாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கை கண்டிப்பாக கை கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியம் கூட கண்டிப்பாக சீர்கொடுக்கும். முயற்சிகள் இன்று திருவினையாக்குங்க. முடிந்த அளவு எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது. அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறுங்க. இன்று உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பொது வாழ்க்கையில் புகழ் கூடும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. உத்திராடம் இந்த மனப்பதட்டம் குழப்பம் வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் அணுக வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். உழைப்பால் இன்று நீங்கள் உயர்ந்து காட்டுவீர்கள். நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். நல்ல எண்ணங்கள் என்று வெளிப்பட கொடுங்க. எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது மிக நல்லது. துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி பெறுவீர்கள். முக்கிய பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்கும். மற்றவிடம் வாய் கொடுத்து எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அமைதியை நிலைநாட்டுங்கள். நட்பாக பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மகரம் ராசினியர்கள் என்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தொழில் போட்டிகளை எல்லாம் கண்டிப்பாக சரி செய்து விடுவீர்கள். என்னை தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வர கொடுங்க. பணம் உடை கொஞ்சம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். மாலை நேரம்தான் ஓரளவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கக்கூடும். எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. தடைகள் ஏற்படுத்தியது சுலபமாக விலகி செல்லும். சமாளிக்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். சுப செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும். பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் ஏற்படக்கூடும். மகரம் ராசினியர்கள் என்று வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லா வகையிலும் ஓரளவு நன்மை இருக்குங்க. பிரச்சனைகள் பெரிதாக இல்லைங்க. நண்பர்கள் பல விதங்களிலும் உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்க கொடுங்க. மன தெளிவும் ஒரு பக்கம் உண்டாக கொடுங்க. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடைமுறைகள் படிப்படியாக குறையுங்க. கடித போக்குவரத்து மூலம் உங்களுக்கு அனுகூலமான சூழலும் வெளிப்படக்கூடும். பெண்கள் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். எண்ணங்கள் கண்டிப்பாக நல்ல எண்ணங்களாக வெளிப்படக்கூடும். மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பெண்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். மனக்கவலை இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டீர்கள். காதல் கொஞ்சம் கை கொடுக்குங்க. காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். உடைய காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும் பயப்பட வேண்டாம். மாணவர்கள் சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்று லட்சிய நோக்கோடு காணப்படுவீர்கள். குடும்பம் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு என்று பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் என்ற சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனதிற்குள் தோன்றுங்க. தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சமாளிக்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். என்று மற்றவரிடம் வீண் விவாதம் பேச வேண்டாம். மன தெளிவு உங்களுக்கு உண்டாக கொடுங்க. கடித போக்குவரத்து மூலம் உங்களுக்கு அனுகூலமான சூழல் கண்டிப்பாக வெளிப்படுங்க. தொலைபேசி வழி தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திருவோணம் இந்த நாள் முன்னேறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். பெருமைப்படும் விதத்தில் எல்லாம் செயல்படுத்துவீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சமாளிக்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். எதையும் நீங்கள் சரி கட்டி விடுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து கொள்வீர்கள். என்று வெளி உலக பயணங்களை மேற்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நன்மை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அவ்விட்டம் என்று எந்த ஒரு இடையூறுகள் வந்தாலும் சமாளித்து விட முடியும். இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். அனுகூலமான சூழல் இருக்கக்கூடும். நண்பர்களுடன் இன்று சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். நண்பர்கள் பல விதத்தில் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். இந்த நாள் உங்களுக்கு தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள் என்று மன தெளிவும் துணிவும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. திருமண முயற்சிகள் ஓரளவு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசினியர்கள் இனிய மாற்றங்களை இன்று நீங்கள் விரும்புவீர்கள். அதனால் ஏற்படக்கூடிய வீண் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பண முடை கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் அதிக வட்டி தொகைக்கு கடன்கள் வாங்க வேண்டாம். சிலருக்கு உடலிலும் மனதிலும் ஒரு நிலையற்ற தன்மை உருவாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று புதிய ஒப்பந்தங்களை சரியான நேரத்தில் முடித்து கொடுத்தாலும் பண வரவுக்கு தாமதம் ஏற்பட கொடுங்க. அடுத்தவருக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய போது கவனமாக இருப்பது நல்லது. தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கிவிடும். செல்வம் சேரக்கூடிய சூழலும் இருக்கின்றது.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. நேரம் கடந்து உழைத்து சில பணிகளை முடித்துக் கொடுக்கக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். நட்பு வட்டம் என்று விரிவடையக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. இன்று நீங்க சுவையான உணவுகளையும் உண்டு மழுவீர்கள். கும்பராசினியர்கள் மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாகவே இன்று நீங்க காணப்படுவீர்கள். பெண்கள் யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். முழு முயற்சியால் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கொஞ்சம் சிரமம் இருக்குங்க. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். மாலை நேரங்களில் சிறிய அளவில் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். காதல் கொஞ்சம் மனக்கசப்பை கொடுக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். சின்ன சின்ன குழப்பங்களுக்கு இடையேதான் காதல் கைகூடும். அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக இருப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. கண்டிப்பாக மாணவர்கள் சாதிக்க முடியும். முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்ற சோதனையும் கடந்து கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். என்ன ஒன்று பண தேவை கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும். தேவைகளை எப்படியாவது சரி கட்டிவிட முடியும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக நல்லது. சதயம் என்ற முக்கிய பொறுப்புகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். எது சரி எது தவறு என்று யோசிக்க வேண்டும். இன்று உங்களுக்கு இனிய பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. இன்று உங்களுக்கு மன தெளிவு உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். மாலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தொலைபேசி வழி தகவலும் என்று மகிழ்ச்சி கொடுக்கும். கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிறைவேறாத காரியத்தை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சுமூகமான உறவு நீடிக்க கொடுங்க. சுறுசுறுப்பும் வெளிப்பட கொடுங்க. என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் போராட்டமான வாழ்க்கை இருந்தாலும் கண்டிப்பாக சாதிக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியம் இருக்க கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். என்று நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை பங்கு கொண்டு மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். திருமணம் நண்பர்கள் சந்திப்பு ஆசைகள் நிறைவேறுதல் போன்ற விஷயங்களில் கவனம் இருக்கும். சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். இருந்தாலும் இன்னும் சந்திராஷ்டிரம் முடிவில் இருக்கின்றது. சில விஷயங்களை ரொம்ப பக்குவமாக அணுக வேண்டும். நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். சுகமான நித்திரை இன்றி ஏற்படக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். வியாபாரத்தில் நல்ல ஆதாயங்களை அடைவது நல்லது. என்று நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் மீண்டும் சூடு பிடிக்க தொடங்கும். சாதகமாக நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிக நல்லது. எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். மனோபயம் அவ்வப்போது வரக்கூடுங்க. தேவையில்லாத குழப்பங்கள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். மன துணிவும் உறுதியும் கண்டிப்பாக வேண்டும். அதற்கு நீங்க நடைப்பயிற்சி மேற்கொண்டால் மனம் கொஞ்சம் சீராக இருக்க கொடுங்க. லேசாக இருக்க கொடுங்க. மனம் மட்டும் ஒருவனுக்கு கட்டுப்பட்டு விட்டால் அமைதி நிலையை அடைந்து விட்டால் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அவர்களை சந்திராஷ்டிரம் என்னும் தினங்கள் பெரிய அளவில் ஒன்றும் செய்யாது. தயவு செய்து மனதை வலிமைப்படுத்தும் பயிற்சியில் ஈடுபடுங்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பகை உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி வருமா சரி வராதா என்று யோசித்து செய்யுங்கள். என்று பெண்கள் சமையல் செய்யும்போது கவனம் இருக்கட்டும். கூர்மையான பொருட்களை ரொம்ப கவனமாக கையாளுங்கள். பெண்கள் இன்று அலட்சியம் காட்டி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று தயவு செய்து அலட்சியம் காட்ட வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும். குழப்பங்களும் இருக்கும். நம்பிக்கைக்கு விரோதமாக சில விஷயங்களும் நடக்கும். தயவு செய்து காதலை மட்டும் விட்டு பிடியுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். விளையாடும் பொழுது ரொம்ப கவனமாக விளையாடுங்கள். சக நண்பர்களுக்கும் மதிப்பு கொடுங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று தயவு செய்து யாரிடமும் வாதிட வேண்டாம். என்று மாணவர்கள் நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கரும்பச்சை நிறத்தில் அடைய வேண்டும். கரும்பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தை காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று உங்களுக்கு செல்வ போக வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும்.
முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆசைகள் நிறைவேறிவிடக்கூடும். சுகமான நித்திரை இன்றி ஏற்படக்கூடும். சுவையான உணவுகளை உண்டு மழுவர்கள் குழப்பத்திற்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள். பயணங்கள் செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உத்திரட்டாத்தி என்ற மனோபயம் கொஞ்சம் இருக்கக்கூடுங்க. எந்த காரியத்தை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கும். தெளிவான சிந்தனையை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். புது புது விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காசு பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள் என்று நீங்க சில விஷயங்களை தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. ரேவதி என்று செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடுங்க. சுப நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ள முடியுங்க. மனக்குழப்பமும் கொஞ்சம் இருக்க கொடுங்க. தெளிவான சிந்தனையை நீங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தைரியமாக எதையும் செய்ய வேண்டும். இழுபறியாக இருந்த காரியங்கள் சூடுபிடிக்க தொடங்கும். சில காரியங்கள் முயற்சியின் பேரில் தான் நடக்க கொடுங்க. என்று நீங்க தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. ஆலோசனை மேற்கொண்டு எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.